அடுத்தபடியாக வந்து பாட போறவங்க யாரு? கண்டிப்பாக இது ஒரு சிம்பிள் சாங்கே கிடையாது. எப்படி பார்த்தாலும் ரொம்ப நல்லா பாடினாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பட் இது வந்து ஒரு ஃபோக் சாங். அனுராதா ஸ்ரீராமும் ஹரிஹரனும் அவங்க பாடின பாட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரெண்டு பேரோட ஸ்டைல்ஸும் வித்தியாசமாக இருக்கும். அனுராதா ஸ்ரீராம் வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கிஷாக பாடிருப்பாங்க, ஒரு மாதிரி அவங்களோட ஸ்டைல். ஹரிஹரன் வந்து அவரோட அந்த கொஞ்சம் ஒரு கசல் ஸ்டைல் கூட உள்ளே கொண்டு வந்திருப்பார் இந்த ஃபோக்குக்குள்ளே. ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு. அந்த பாட்டு எடுத்துன்னு வந்து இவ்வளோ அழகாக பாடினாங்களேங்கிறது பெரிய பாராட்டு தான். ஏன்னா தேங்க்யூ சார். எனக்கு தெரியும் இந்த பாட்டு. எப்போ ஒரு தடவை நான் அனுராதா ஸ்ரீராமோட நான் பாடியிருக்கேன் இந்த பாட்டு ஸ்டேஜில். விஷ்ணுவர்தனும் வர்ஜாவும் ரெண்டு பேருமே இந்த சரிகமபாஸ் லில் சாம்ப் சீசன் 5ஓடு ப்ராபப்ளி த மோஸ்ட் வெர்சடைல் சிங்கர்ஸ் இது வரைக்கும் பார்க்கும்போது. தேங்க்யூ தேங்க்யூ சார். நம்ம சின்ன குழந்தைங்களோட காம்படிஷன் நடத்தும்போது இந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் வரும்போது சம்டைம்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு கேட்கும்போது. அது வேறு ஏதோ சினிமாவில் சிச்சுவேஷனுக்கு எழுதியிருப்பாங்க, என்னவோ பண்ணியிருப்பாங்க. பட் ரொம்ப அழகாக நம்ம டீம் வந்து தே ஹவ் சேஞ்ச் த லிரிக்ஸ் டு சூட் த சில்ட்ரன். தேங்க்யூ டீம் ஃபார் டூயிங் தட். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீனி சார். ஸ்வேதம்மா, இந்த பாட்டு உங்களுடைய என்ன பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஃபேவரட் சாங்குங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டீங்க? ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். அஃப்கோர்ஸ் ரொம்ப பிடிச்ச பாட்டு தேவா சாரோட ஒரு வைப் சாங். அண்ட் நம்ம அனூக்கா இந்த பாட்டில் அவங்க பாடுறதே ஒரு தனி அழகு இந்த பாட்டு. ஸோ நம்மளோட குட்டீஸ் அவ்வளோ அழகாக பாடினா எங்களுக்கு ரெண்டு அசெட்ஸ், ரெண்டு ஜெம்ஸை நான் ஜெம்ஸ்னு சொல்கிறேன், பின்னாடி ஜெம்ஸ்னு வருது பார்த்தீங்களா? ஸோ 2 ஜெம்ஸ் நீங்கள் ரொம்பவே அழகாக பாடினீங்க. கண்ணுமணியே விஷ்ணு வர்ஜா கலக்கி புட்ட நீ, சொக்க வைக்கும் பாட்ட பாடி அசத்தி புட்ட நீ, ஆட்டம் போடு வேட்ட போடு, ஆட்டம் போடு வேட்ட போடு, சந்தோஷமே சரிகமபா, இது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி இந்த மாலை வந்து நோட்டீஸ் பண்ணிங்களா? இதில் என்ன இருக்குன்னா நோட்டீஸ் பண்ணிங்களா? கடலை மிட்டாய் இருக்குது, தேன் மிட்டாய் இருக்குது, அதில் வந்து அந்த மின்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கமர்கட்டு இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? சான்ஸே இல்லைல்ல. நீயும் சாப்பிட்டதே இல்லை. பட் ஆனால் ஐ திங்க் இந்த லிட்டில் சாம்ப்ஸ் வந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இட் எக்ஸைட்ஸ் அஸ் ஆல்சோ. பார்க்கறதுக்கே செம்ம கியூட். மேங்கோ பைட் இருக்குது. மேங்கோ பைட்லாம் நான் சின்னதாக இருக்கிறச்சு கடைசியில் ஸ்கூலில் படிக்கிறச்சு சின்னதாக தான்டா இருக்கு. அப்படி இல்லைடா, நான் ஸ்கூலில் படிக்கிறச்சே ஸ்கூலில் படிக்கிற சின்னதாக இருக்கும்போது இருந்த மேங்கோ பைட் நல்லா இருக்குமா? அதாவது 90s கிட்ஸோடைய மோஸ்ட் ஃபேவரட் இந்த 50 பைசா 30 பைசா அந்த டைம்லலாம் அந்த ஒரு அதை நீங்கள் போட்டிருக்கீங்களே இந்த மின்ட்டு, அது அப்படியே அந்த கயிறு அப்படி ரொட்டேட் பண்ணி அதை பெப்பர் மின்ட்டா அதை போட்டு ரொட்டேட் பண்ணி அப்படி வச்சு கவக்குன்னு கடிச்சு சாப்பிடுவோம் நாங்கள். அது கொஞ்ச நேரத்தில் நாங்கள் பண்ணி காட்டுறோம். ஆனால் இதெல்லாம் வந்து பொக்கிஷமாக நாங்கள் பார்த்து வளர்ந்த காலகட்டம். ஓகேயா? ரொம்ப ரொம்ப நன்றி டார்லிங்ஸ். தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்யூ. நீங்கள் உட்காந்துக்கலாம். நீங்களும் உட்காந்துக்கலாம்.